ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஏன் சொல்றேன்னா, இந்தோனேஷியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற ரீசா சரஸ்வதி அப்படின்ற பெண்மணியோட வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவங்களை த கேட் ஆஃப் டனூர் அப்படின்ற நாவலை இந்த படத்து மூலயமா காமிச்சிருப்பாங்க. அப்படின்னா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த நாவல் ஃபேமஸா இருக்குன்னு. அப்படியே ஷார்ட்டா ஒன்லைனர் மட்டும் சொல்லிடுறேன். ரீசான்ற பொண்ணுக்கு சின்ன வயசுலயே ஆவிகளை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். சின்ன வயசுல அறியாத்தனமா அந்த ஆவிகளோட பழகினதால பல பிரச்சனைகளை சந்திக்கிறா. இது போதாதுன்னு படத்துல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் ஊட்டுற விதமா ஆசி அப்படின்ற இன்னொரு கற்பனை கலந்த கதாபாத்திரத்தை இந்த கதையோட இணைச்சு சும்மா கதி கலங்க வச்சிருப்பாங்க. இப்படி இந்த நாவலை வச்சு மொத்தமா 7 பார்ட் எடுத்துட்டாங்க. இதுல ரீசா ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு விதமான ஆவிகளை சந்திக்கிறதும் தன்னோட உயிரை காப்பாத்திக்க போராடுறதும், அது மட்டும் இல்லாம ப்ரீக்வல் ஸ்டோரி, சீக்வல் ஸ்டோரி இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்களோட பார்க்க தயாரா இருங்க. இந்த வரிசையில முதல்ல பார்க்கக்கூடிய படம் 2017 ரிலீஸ் ஆன ஐ கேன் see the ghost அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.